எக்கச்சக்கமான படங்கள் 2024ல் ரிலீஸ் ஆச்சு. சொல்லப்போனால் ஒரு 70+ சினிமாஸ் நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். அது இல்லாமல் டிவி ஷோஸ் அது எல்லாமே. நான் பார்த்த படங்களோட தொகுப்பு தான் இந்த வீடியோ சீரீஸாக இருக்க போகுது. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஜான்வரி மந்த் அந்த ஒரு பர்டிகுலர் மந்தில் என்னென்ன படங்கள் பார்த்தேன், அதோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோக்களில் பார்க்கலாம். 2024ல் நான் ஃபஸ்ட்டு பார்த்த படம் சுசுமே படம் ஒரு ஜாப்பனீஸ் அனிமேட்டட் ஃபிலிம். இதோட ஜானர் பார்த்திங்கன்னா ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபேண்டசி அட்வென்ச்சர். இந்த படம் 2022ல் ரிலீஸ் ஆச்சு. இதோட டேரக்டர் பார்த்திங்கன்னா மகோட்டோ ஷின்காய். இவர் யுவர் நேம் போன்ற ரொம்ப நல்ல எக்ஸப்ஷனலாக படத்தெல்லாம் எடுத்தவர். யுவர் நேம் எப்படிப்பட்ட படம்னா 9/10 கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபிலிம். ஸோ அந்த ரெப்யூட்டேஷன் காரணமாக இந்த படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பேசிக்கலி இந்த படம் வந்து ஒரு கெத்தார்டிக் ஃபிலிம்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதை ஒரு பென்டப் எமோஷன் நமக்குள்ளே இருக்குன்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஆர்ட்டை யூஸ் பண்ணுறது தான் கெத்தார்டிக் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கலி வந்து அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய ட்ராஜடின்னு அவர் சொல்கிற அந்த 2011 ஜப்பானில் நடந்த அந்த சுனாமியை சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அந்த கான்செப்டை இன்டெகிரேட் பண்ணியிருக்காரு அழகாக. படத்தை பற்றி பார்த்தோம்னா படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சரி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு அனிம் பார்க்குற ஃபீலே நம்மளுக்கு இருக்குது. அது சொல்ல போனால் அப்படியே நம்மளை ஜப்பானுக்கு கொண்டு போன அந்த வைப்ஸ் நமக்கு தருவாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த என்கேஜிங் ஃபேக்டர். யுவர் நேமில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். அந்த ஃபேக்டர் இந்த படத்தில் சில இடங்களில் மிஸ் ஆகுது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. அது இல்லாமல் காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி லைன், அப்புறம் ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கிற 2-3 சீன்ஸ், இதெல்லாம் ஒமிட் பண்ணால் படம் ரொம்பவே எக்ஸப்ஷனலான ஃபிலிம் தான். எண்டிங் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் 7.5/10. 2024 ஜான்வரியில் நான் பார்த்த 2வது ஃபிலிம் 12th ஃபெயில். இந்த படத்தை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எக்ஸப்ஷனல் ஃபிலிம், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் காஸ்டிங், எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ட். இப்படி சொல்ல போனால் இந்த படத்தில் அவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருக்குது. எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக நிறையா விஷயங்களை இந்த படத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சின்றது எவ்வளோ பெரிய ஒரு கேம், எவ்வளோ பெரிய காம்படிஷன், எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. அதுக்கு ஒருத்தவங்க எந்த அளவுக்கு தன்னை டெடிகேட் பண்ணால் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை ரொம்பவே பிரமிக்கிற வகையில் நமக்கு இந்த படத்தை காட்டியிருக்காங்க. வித்து வினோத் சோப்ராவோட டைரக்ஷனில் விக்ரம் மாசேவோட நடிப்பில் வந்த இந்த படம் 2023ல் வந்த ஹிந்தி படங்களில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம். ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த படம் பல கோடி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாராலையும் பார்க்க வேண்டிய படம். ஒரு டீசெண்டான படத்துக்கும் ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை இந்த படம் மூலமாக ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த படத்தில் ஒரு சீன் கூட ஒரு ஆர்டிஃபிஷியலாகவோ ஒரு இன்கோஹரண்ட்டாகவோ, அதாவது ஒரு கடமைக்குன்னு எடுக்கப்பட்ட சீன் ஒன்று கூட கிடையாது. இதில் நடக்கிற கான்வர்சேஷன்லேருந்து இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே இந்த படத்துக்கு இன்டெகிரேட்டடாக இருக்கும். இதுதான் ஒரு நல்ல ரைட்டிங்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். சொல்லப்போனால் 9/10 கொடுக்குற அளவுக்கு ரொம்ப எக்ஸப்ஷனலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். 3வதாக பார்த்த படம் இந்த வருஷத்தில் Jan 24ல் 3 of Us. இது வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம். 2023ல் வந்த இந்த பாலிவுட் ஃபிலிம் வாஸ் டைரக்டட் பை அவினாஷ் அருண் அண்ட் இந்த படத்தோட லீட் ரோலில் ஷெஃபாலி ஷா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரெமிஸ் என்னென்னா, தன்னோட பாஸ்ட் லைஃப்பை மறக்கிற ஒரு பர்சன் திரும்ப தன்னோட பாஸ்ட்டுக்கு போனால் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் மித்தாலஜி, அதில் கொஞ்சம் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஃபிலிம் இந்த 3 of Us. பேசிக்கலாக இவங்களுக்கு வந்து ஒரு டிமென்ஷியா டைப் ஆஃப் ஒரு இல்னஸ் வருது, பழசெல்லாம் மறக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் கருவே. அந்த காரணத்துக்காக தான் வாழ்ந்த அந்த பழைய இடத்துக்கு திரும்ப போகிறாங்க. அங்கே நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ், அந்த காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண லாட் ஆஃப் எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பிரில்லியன்ட் காஸ்டிங், பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் ஹூ ஹவ் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். அதாவது ட்ராமா டைப் ஆஃப் ஃபிலிம், அதாவது ஸ்லோ பர்ன் வேலை பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு தீனியாக இருக்கும். இந்த படத்துக்கு நான் பர்சனலாக கொடுக்க போகிற ரேட்டிங் 8.5/10. அடுத்த படம் நம்ம இந்த வருஷம் Jan 2024ல் பார்த்த படம் பார்க்கிங். இது தமிழ் படம். 2023ல் ரிலீஸ் ஆச்சு. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு த்ரில்லர் / ட்ராமா இந்த ஜானரில் இருக்குது. இந்த படத்தோட லீட் ஆக்டர் யாருன்னா ஹரிஷ் கல்யாண் அலாங் வித் MS பாஸ்கர் சார். ஒரு மேல் ஈகோ, இதுதான் ஒரு அண்டர்லைங் தீம் ஆஃப் த ஃபிலிம். இந்த மேல் ஈகோ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தன்னை கொண்டு போகுது அப்படின்றத தெளிவாக அந்த படம் மூலிமா எல்லோரும் புரிஞ்சிக்கலாம். ஐயப்பனும் கோஷியும் இந்த மாதிரி ரொம்ப சில பல மூவிஸ் தான் மேல் ஈகோவை டச் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த படத்தில் அந்த எலமெண்ட்டை ரொம்பவே பயமுறுத்துகிற வகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்பா அம்மாவை விட்டு தனியாக வந்து வாழ்கிற ஒரு பையனும், அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்க ஒரு அங்கிள் ஹூ இஸ் லிவிங் வித் ஹிஸ் டாட்டர் அண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த கிளாஷ், ஈகோ கிளாஷ். நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே ஒரு இடத்துல ஈகோவை டச் பண்ணுற மாதிரி போகுது. ஒரு ஆக்ஷனுமே இன்னொருத்தவங்களை ட்ரிகர் பண்ணுது. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியுது அப்படின்றது தான் இந்த பார்க்கிங் படத்தோட கதை. இந்த படத்துக்கு நான் கொடுக்க போகிற ரேட்டிங் 8.75 அவுட் ஆஃப் 10. அடுத்து 5ஆவதாக நான் பார்த்த ஃபில்ம் கேப்டன் மில்லர். ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்போடு வந்த இந்த படம். தனுஷ் லீட் ஆக்டர், அருண் மாதேஸ்வரனோட டைரக்ஷன், சந்தீப் கிஷன், பிரியங்கா மோகன், சிவா ராஜ்குமார், இது போன்ற ஒரு பெரிய லைனப் கொண்ட இந்த ஃபில்ம் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு தான் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இந்த படங்களில் பெரிய பிரச்சனையே என்னென்னா, ஒன்று நல்ல படமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி த்ரூ அவுட் ஒரு மொக்க படமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இன்பிட்வீனில் மாட்டிக்கிச்சு ஒரு மீடியாக்கரான ஃபில்மாக இருக்குது அப்படின்னா அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய தலைவலியை கொடுக்கும். இந்த படம் அந்த கேட்டகரியில் தான் விழுது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில சீன்ஸ், இந்த படத்தில் எடுக்கப்பட்ட சில காட்சிகள் ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும், ரொம்பவே டச்சிங்காகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக சில சீன்ஸு சுத்தமாக ஒர்க் அவுட்டே இருக்காது. அப்படியே இந்த டேரக்டர் தான் இந்த சீன்ஸ்லாம் எடுத்தானா அப்படின்ற அளவுக்கு சில போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இந்த கேப்டன் மில்லரும் விழுந்திருக்கு. ஒரு நல்ல பொட்டென்ஷியல் உள்ள இந்த ஃபில்ம் அபவ் ஆவரேஜ் ஆர் ஆவரேஜாக டேர்ன் அவுட் ஆனதுக்கு பெரிய காரணம் டைரக்ஷன் தான். அதாவது எல்லா தசையிலையும் படம் போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கே ஃபெடப் ஆயிடுது. ஆக்ஷன் சீன்ஸு நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் வந்தாலும் மெமரபுளாக ஒரு செட் பீசஸ் க்ரியேட் பண்ண தெரில. இப்போ மேட் மேக்ஸ் மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர செட் பீசஸ் எல்லாமே பல வருஷங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம படங்களில் ஒரு மெமரபிள் செட் பீசஸ் கிடைக்கிறதே கிடையாது. ஜிவி பிரகாஷோட பின்னணி இசையும் எனக்கு அந்தளவில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல, ரொம்பவே நாய்ஸியாக தான் இருந்துச்சு. அந்த படம் ஒரு 7.25 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். அடுத்து ஜான் 2024 நான் பார்த்த படம் ஹாய் நானா. ஹாய் நானா டைரக்டட் பை ஷவ்யோ. இது ஒரு ரொமான்ஸ் ட்ராமா ஜானரில் இருக்குது. இந்த படத்தோட லீட் ரோலில் நானியும் மிருனால் தகரும் நடிச்சிருக்காங்க. நானி ஒரு எக்ஸப்ஷனலான ஆக்டர். அவரோட எல்லா படங்களும் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி அவரோட அண்டே சுந்தரனிக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, அழடே சுந்தரன் தமிழில் வந்த அந்த ஃபில்ம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஃபில்ம் எனக்கு. அதே மாதிரி மிருனால் தக்கரும் ஒரு சென்சேஷனலான ஒரு ஆக்ட்ரஸ். சீதாராமமில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்துலையும் பின்னிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ். இந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், இந்த படத்தில் வர காட்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே எமோஷ்னலாக நல்லாவே கனெக்ட் ஆகுது. குழந்தை நட்சத்திரமாக வர அந்த ஆக்டராக இருக்கட்டும், எல்லாருமே ஹானஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி லைனும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருக்குது. இந்த படத்தில் எக்கச்சக்கமான காட்சிகள் நம்மளுக்கு அழுகாட்சிகளாக டேர்ன் அவுட் ஆகுது. நிறையா சீன்ஸில் நான் நிஜமாகவே அழுதுருக்கேன். இந்த படத்தில் வர அந்த எமோஷ்னல் சீன் அந்த கிளைமேக்ஸுமே ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குது, நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு பர்சனலாக. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் 8.5 அவுட் ஆஃப் 10. அடுத்து நம்ம பேச போகிற படம் அன்கட் ஜெம்ஸ். ஹாலிவுட்டோட இந்த படம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை A24 ஸ்டுடியோஸ். A24 ஸ்டுடியோஸ் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து வர நிறைய படங்கள் ஒரு சென்சேஷ்னல் ஹிட்டாக இருந்திருக்கு. 2019 ரிலீஸ் ஆன இந்த படத்தை நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கணுன்னு சொல்லி ட்ரை பண்ணி கடைசியில் பார்க்க முடியாமல் போய் இந்த வருஷம் தான் அதை கடைசியாக பார்த்து முடித்தேன். இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம பேசணுன்னா, அடிக்ஷன் எவ்வளோ பெரிய ஆபத்தை நம்ம லைஃப்க்கு தரும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கோரே. இந்த படத்தில் வர லீட் ரோல் நடித்த ஆடம் சாண்ட்லர் ஒரு கேம்பிளிங் அடிக்டாக இருக்கார். அவர் நிறையா ரிஸ்க்ஸை எடுக்கிறாரு. ரொம்பவே ஆம்பிஷியஸான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக, செம்ம என்கேஜிங்காக, அதுவும் கிளைமேக்ஸில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பயமுறுத்துகிற வகையிலையும் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படம் ரொம்பவே ஒரு ஹானஸ்டான ஒரு படைப்பு, ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை த்ரூ த ஃபிலிம் எல்லா ஆக்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே மிரள வைக்கிற ஒரு கதைக்களமாக தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபார் எவ்ரி ஒன். 9 அவுட் ஆஃப் 10 இந்த படத்துக்கு தாராளமாக கொடுக்கலாம். அடுத்து நான் பார்த்த படம் கோகயே ஹம் கஹா. பாலிவுட்டோட இந்த ஃபிலிம் ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஃபில்மாக இருந்துச்சு. 2023 எண்ட் ஸ்டேஜில் ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு காமெடி ட்ராமா ஜானரில் இருக்குது. இந்த படத்தோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா அனன்யா பாண்டே, கல்கி, சித்தாந்த் சதுர்வேதி, நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டர்ஸ். அதாவது மாடர்ன் டே ஃபிலிம்ஸ், கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம்ஸ் நல்ல குவாலிட்டியில் ரொம்ப ரேராக தான் வந்துட்டுருக்கு. பாலிவுட்டாக இருந்தாலும் சரி, த்ரூ அவுட் இந்தியா எங்கேனாலும் சரி. ஸோ இந்த படம் ஒரு நல்லவே ஒரு குவாலிட்டியான ஃபிலிம். கரண்ட் ஜென்ரேஷன் ஃபேஸ் பண்ணுற நிறைய
எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸாக இருக்கட்டும், ஒரு கேரக்டர்ஸ்க்கும் இருக்கிற பாஸ்ட் லைஃப் ட்ராமாஸ், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இப்படின்னு இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற நிறையா கான்டென்ட் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 8/10 இந்த படத்துக்கு கண்டிப்பாக தரலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, ஸ்டோரி லைன் வைஸும் சரி, ரொம்பவே என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த படம் த்ரூ அவுட். நான் பார்த்த 9th ஃபிலிம் Jan 2024 ஜோ, டைரக்டட் பை ஹரிஹரன் ராம். லீட் ரோலில் ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ரியோராஜை நம்ம நிறைய டிவி ஷோஸில் பார்த்துருப்போம் கம்பேர் பண்ணி. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்தளவுக்கு அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட், செகண்ட் ஹாஃபில் ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்டபிளாக கதை போனாலுமே அதை காட்டப்பட்ட விதம் ஓரளவுக்கு என்ஜாயபிளாகவும் இருந்துச்சு. சில மொக்க சீன்ஸ் அப்பப்போ வந்துட்டு போனாலும் ஓரளவுக்கு மன்னிக்கும்படியாக தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அது இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னாலும் போக ஓரளவுக்கு கதை பிக்கப் ஆகுது. கிளைமேக்ஸில் இருக்க அந்த ட்விஸ்ட் ஓரளவுக்கு நம்பும்படியாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டப்பட்ட அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் பேசப்படுற அந்த பாஸ்ட் லைஃப் ட்ராமாவாக இருக்கட்டும், இது மாதிரி சில ஏரியாஸ் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பெட்டராக ரைட்டிங் இருந்திருக்கலாம். பல இடங்களில் தொய்விகள் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு வாட்சாக தான் இந்த படம் எனக்கு படுது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் 7.5/10. அடுத்தது 2024 ஜானில் நான் பார்த்த லாஸ்ட் ஃபிலிம் 10th ஃபிலிம் அனிமல். இந்த படத்தோட ரிவ்யூக்கு அப்புறம் நிறைய பேர் நான் கேன்சல் கூட பண்ணலாம், பரவாயில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சந்தீப் ரெட்டி வங்கா, இவர் என்ன படம் எடுத்திருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சென்சேஷ்னல் ஹிட்டான அர்ஜுன் ரெட்டி எடுத்த அவர் இந்த படத்தை ரன்பீர் கபூர் வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தோட ப்ரெமிஸே ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரெமிஸ் தான். இந்த படத்தோட லீட் கேரக்டர் நடித்த ரன்பீர் கபூர் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னா, ஃபாதர் ஃபிகரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. எடிபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, மேபி அந்த ஸ்பெக்ட்ரமில் கூட இவர் வரலாம். ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் கண்டிப்பாக காட்ட வேண்டிய ஒரு பர்சன். ஆன்டி சோஷியல் டிஸார்டர், கண்டக்ட் டிஸார்டர், இப்படி சொல்லி நிறைய பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் இவருக்குள்ளே கொட்டி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒரு படத்துக்கு லீட் ரோலாக வச்சு எடுக்கிறதே ஒரு வியர்டான ஒரு கான்செப்ட் தான். சொல்லப்போனால் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஜென்ரலாக கிரே கேரக்டர்ஸை லீட் ரோலாக வச்சு எடுக்கவே மாட்டாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு ஷேடோ, ஒரு எய்தர் பிளாக்காக இருக்கும் ஆர் ஒயிட்டாக இருக்கும், அப்படி தான் கேரக்டர்ஸ் டிசைன் ஆகிருக்கும். ஆனால் இந்த படத்தில் அட்டப்பட்ட அந்த கட்டமைப்பே ஒரு கிரே கேரக்டர் தான். நிறைய பேருக்கு அதனாலேயே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை. ப்ளஸ் இந்த படத்தில் சில பேர் எடுத்துக்கிட்ட விதம் ரொம்பவே டாக்ஸிக்காக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ஒர்ஷிப்பிங்கிறது ரொம்பவே ஒரு மட்டமான ஒரு கான்செப்ட். நீங்கள் ஒரு வேளை சினிமானால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஒரு பர்சன் நல்ல சினிமாக்களையும், அதாவது நல்ல ஆக்டிங், நல்ல ஸ்டோரி லைன் இதெல்லாம் ரசிக்கும்படியான ஒரு பர்சனாக இருந்தால் இந்த படத்தில் பேசப்படுற, அதாவது மக்கள் ஜென்ரலாக இந்த படத்துக்கு கிரிட்டிசிசமாக வைக்கிற சில கான்ட்ரவர்சிஸ்லாம் உங்களுக்கு பொருந்தாது. இந்த படத்தில் குறைய இல்லையான்னு கேட்டால் பல காட்சிகள் கொஞ்சம் ஓவர் போர்டு தான் போயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தில் பேசப்படுற நிறைய விஷயங்கள் ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒரு கண்டக்ட் டிஸார்டர் உள்ள பர்சன் சின்ன வயசில் அக்காவை கலாச்சிட்டாங்கன்னு சொல்லி காலேஜ்குள்ளே கன் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா மேல், ஒரு அனிமலிஸ்டிக் கேரக்டரை ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறதே நிஜமாக ஒரு ஃபன்னாக தான் இருக்குது. மற்றபடி இந்த கேரக்டரை நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் அப்படிப்பட்ட பர்சனாவோ இல்லை நான் அப்படிப்பட்ட பர்சனாக இருக்கணுமோ அப்படின்னு நான் ஆசைப்படலை. ஜென்ரலாக இப்போ நான் சூப்பர் ஹீரோ படம் போய் பார்க்குறேன்னா நான் மாலேருந்து குதித்து காப்பாற்ற போகிறது இல்லையா. ஸோ சேம் லைக் தேட், நான் ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை தான் நான் பார்க்குறேன். இப்போ தேர் வில் பி பிளட், மங்காத்தாவில் இருக்கிற அந்த அஜித் கேரக்டர் இருக்கணும், இவங்கெல்லாம் ஒரு மட்டமான ஆளுங்க தான். அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி பர்சனாக யாரும் என்னை நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இந்த படம் நிஜமாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். இதில் நடக்கிற சின்ன காமெடிஸாக இருக்கட்டும், சில தாட் ப்ராசஸே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நைட் சீன், ஃப்ளைட்டில் நடக்கிறது, அந்த அண்டர்வேர் சீனாக இருக்கட்டும், இப்படி நிறைய காமெடி சீன்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து வெல் தாட் அவுட், வெல் பிளான், இன்டென்ஷனலாக காமெடிக்காக க்ரியேட் பண்ண சீன்ஸ். இதோட டைட்டில் கார்டாக இருக்கட்டும், லாஸ்ட்டில் வர அந்த க்ளோன் ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், இப்படி பாசிட்டிவ்ஸாக சொல்ல போனால் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த படத்து மூலயமா நிறைய பேர் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது தான், நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணல. பட் அஸ் அ சினிமா லவராக இந்த படம் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. நான் கொடுக்க போகிற ஸ்கோர் 8.75/10.